لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله بنودي நல்லடியார்களே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அச்சுட்டாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ-தாபிஈன்கள் நாளை மறுமை நாள் வரையிலும் சரியான அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த வெள்ளிக்கிழமையினுடைய தினம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தினம். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய தினம் என்பது இந்த முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய பெருநாட்கள், 2 பெருநாட்கள் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளிலேயே சிறந்த ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். உங்களினுடைய உடலில் நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள். உங்களின் உடலில் இருந்து வெட்ட வேண்டிய முடிகளாக இருந்தாலும் நகங்களாக இருந்தாலும் இந்த ஜும்மாவினுடைய நாளில் அதனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் முழு தூய்மையோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். இன்னும் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாள் என்று சொன்னாலே இந்த இஸ்லாமிய வரலாற்றில் பல வகையான சம்பவங்கள், பல வகையான நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய நாளில் தான் இறக்கி அருளினான். இந்த கண்ணியமிகு இந்த ஜும்மாவினுடைய வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் தான் அல்லாஹ் தஆலா திருமறை இறக்கி இந்த மனித சமூகத்தை கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளிக்கிழமையினுடைய தினத்தில் தான் பல இஸ்லாமிய யுத்தங்களுக்கு வெற்றியை கொடுத்து அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை ஒரு படி அதிகமாக உயர்த்தி கண்ணியப்படுத்தினான். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய தினம் என்பது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத் அல்லாஹ்வினுடைய தூதரின் மீது அதிகம் நீங்களும் நான் ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆ எவ்வளவு பெரிய துஆவாக இருந்தாலும் அந்த துஆ இந்த நாளுக்கு சாத்தியமாகுமா, அல்லாஹ் இந்த நேரத்தில் அந்த துஆவை அங்கீகரிப்பானா என்று கேட்டு பெறாமல் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் யார் துஆ கேட்கிறார்களோ அல்லாஹ் தஆலா எந்த ஒரு திரையும் இல்லாமல் அவர்களினுடைய துஆவை அங்கீகரிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். இப்படி ஆயிரம் நிகழ்வுகளை இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளுக்கு நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இன்னும் குறிப்பாக நீங்களும் நானும் எந்த ஊர்களில் இருந்தாலும் எவ்வளவு முக்கியமான வேலைகள் இருந்தாலும் அனைத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த ஜும்மாவினுடைய தொழுகை ஏதோ ஒரு பள்ளியில் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் நீங்களும் நான் முடிவெடுப்போம். அந்த
இந்த நாளினுடைய தலைப்பு ஏதோ உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒரு புது வரலாறோ அல்லது அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன ஏதோ யாருக்கும் தெரியாத செய்திகள் கிடையாது. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் அழகாக அடையாளப்படுத்துகிறது. ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஃபதக்கிர் நபியே நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். ஃபஇன்ன திக்ரா நிச்சயமாக ஞாபகமூட்டுதல் என்பது தன்ஃபஉல் முஃமினீன் முஃமின்களுக்கு இறையச்சதாரிகளுக்கு கட்டாயமாக அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுது நீங்களும் நானும் இருக்கக்கூடிய காரணம் சூழலும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், இஸ்லாமிய பெயர் தாங்கி நாடாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை எவ்வளவு மோசமான நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த இந்தியாவாக இருக்கட்டும், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஏசியா கண்டமாக இருக்கட்டும், ஐரோப்பியா கண்டமாக இருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய நானா பரப்புகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை பற்றி வெறுமனே பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வார்த்தையாக மட்டுமே இந்த சமூகத்தில் நடைமுறை வாக்கியமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய மதிப்பையும், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய கண்ணியத்தையும், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய உயர்வையும் என்னுடைய சமூகம் மறக்க ஆரம்பித்து விட்டது. உங்களையும் என்னையும் பார்த்து உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டால் நாம் அனைவரும் அல்லாஹ் என்று சொல்லுவோம். ஏன் நாம் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும்? எனது ரப்பு அல்லாஹ் தான் என்பதற்கு என்ன சாட்சிகள்? எனது ரப்பு அல்லாஹ் என்பதனுடைய வல்லமை என்ன? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையினுடைய முழு விளக்கம் என்ன? குர்ஆன் இதனை எவ்வளவு சொல்ல வருகிறது? அல்லாஹ் தஆலா 114 சூறாக்களை இறக்கி அருளினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரையிலும் அல்லாஹ் தஆலா திருமறையினுடைய செய்திகளை ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்காக இறக்கினானே. ஒட்டுமொத்த குர்ஆனும் ஒரே செய்தியை தான் சொல்ல வருகிறது. அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் எடுத்து பின்பற்றி வாழ்கிறோமா? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் நானும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோம். எங்களினுடைய வாழ்க்கையில், எங்களினுடைய செயல்பாடுகளில், எங்களினுடைய நாட்களினுடைய ஒவ்வொரு உருண்டோடல்களிலும் அல்லாஹ்வை பற்றியான செய்திகள் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தில் ஆழமாக இறங்கி இருக்கிறது, அல்லது அல்லாஹ்வை பற்றியான சிந்தனைகளை எல்லாம் இந்த சமூகம் மறந்து இந்த உலகத்தில் நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்ற நோக்கத்தை எல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்ற இந்த 2 கேள்விகளுக்கு மத்தியில் நீங்களும் நானும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் எந்த காரணத்திற்காக இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்களோ, எந்த காரணத்தை மட்டுமே சொல்லி ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ்வினுடைய கொடிக்கு கீழாக கொண்டு சேர்த்தார்களோ, இன்றைய தினம் அந்த காரணங்கள் எல்லாம் சாதாரணமாக தவிடுபடியாக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தெளிவான உங்களினுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அந்த தலைவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய விடயத்தில், ஆட்சி அதிகாரிகளுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடிய விடயத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் கருத்து முரண்பாடுகள் வரும் என்று சொன்னால், அவர்களினுடைய கொள்கைக்கும் உங்களினுடைய கொள்கைக்கும் முரண்பாடு வரும் என்று சொன்னால், நீங்கள் மீண்டும் மீளுங்கள் இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் அவனது தூதரின் பக்கமும் நீங்கள் மீளுங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் அழகாக சொல்லிவிட்டது. இன்றைய தினம் என்னுடைய சமூகத்தில் இணையதளத்தினுடைய எந்த பக்கங்களை எடுத்தாலும், நீ சலஃபியா நான் சலஃபியா, நீங்கள் சலஃப் மன்ஹஜ் கொள்கையை தூக்கி பிடிக்கிறீர்களா நாங்கள் தூக்கி பிடிக்கிறோமா? 10 வருடங்களுக்கு முன்னால், 20 வருடங்களுக்கு முன்னால், 30-40 வருடங்களுக்கு முன்னால் இந்த தௌஹீதினுடைய வளர்ச்சிக்காக, இந்த தௌஹீதினுடைய ஆரம்ப காலத்திற்காக இந்த தௌஹீதவாதிகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது அப்படியே மறக்கடிக்கப்படுகிறது. முன்னெல்லாம் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் போதையினுடைய பொருட்கள் பாதிக்கப்படும் என்று சொன்னால் தௌஹீதை சேர்ந்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நெஞ்செழுத்தோடு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் எதிர்த்து நின்றார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, இதனை முற்று முழுவதும் நாங்கள் தடுத்தெடுப்போம் என்று எடுத்து நின்றார்கள். சமூகத்தில் நடக்கக்கூடிய விதத்துகளுக்கு எதிராக கொடிபிடித்தார்கள். சமூகத்தில் எங்கெல்லாம் விதத்துக்கள் நடக்குமோ அந்த இடத்திற்கு முன்னால் மேடைகள் போட்டு அல்லாஹ்வினுடைய சத்தியத்தை சொன்னார்கள். ஆனால் இன்றைய காலத்தினுடைய சூழல் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? சமூகத்தில் விபச்சாரம் நடக்கும் என்று சொன்னால் அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் ஊருக்கு முன்னால் கட்டி வைத்து அடித்த ஒரு காலம் போய் மறைமுகமாக
ஏமாற்றிவிடக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய தௌஹீத் சமூகம் மாறிவிட்டதா இல்லையா? என்னுடைய சமூகத்தில் ஆண்களும் பெண்களும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய அல்லாஹ் சொன்ன குர்ஆனையும் ஹதீஸுகளையும் மறந்து ஒரு தான் தோண்டித்தனமான போக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதனை சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஆலிம்களும் உலமாக்களும் சமூகத்தில் இருந்து குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம்? இதற்கெல்லாம் தலையாய அம்சமான அல்லாஹ்வினுடைய தூதர் எதற்காக இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ, இந்த உலகத்திற்கு எதற்காக எல்லா தூதர்மார்களும் அனுப்பப்பட்டார்களோ, அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, வலகத் பஅஸ்னாகும் ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன். நபியே நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தூதர்மார்களை அனுப்பினோம். ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்காகவும் வஜ்தனிபுத் தாகூத் சிலை வணக்கத்தை முற்று முழுவதும் ஒழிப்பதற்காகவும் அல்லாஹ் அல்லாத எதை வணங்கினாலும் அது தவறு என்பதை இந்த உலகத்தில் சுட்டி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப நபியை நாங்கள் நபிமார்களை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த காரணிகள், மிக முக்கியமான காரணிகளை இந்த சமூகம் மறந்துவிட்டது. சமூகத்தில் மீண்டும் ஷிர்க் தலைவிரித்து தாண்டவமாடுகிறது. எப்படி பித்அத்தை எதிர்த்து ஷிர்க்கை எல்லாம் முழுவதுமாக குறைத்து அதற்கு பிறகு பித்அத்தை பிடித்து பாவமான காரியங்களை தடுத்துக் கொண்டிருந்தோமோ, இவை அனைத்தும் சாதாரணமாக பரவ ஆரம்பித்து இப்பொழுது மீண்டும் ஷிர்க் தலை ஓங்கி நிற்கிறது. எந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டுமோ அவர்கள் ஆலிம்கள் என்ற பெயரில், அவுலியாக்கள் என்ற பெயரில், உலமாக்கள் என்ற பெயரில், மதரசா நடத்துகிறோம் என்ற பெயரில் ஷிர்கான காரியங்களை நிலைநிறுத்துகிறார்கள். இந்த சமூகத்தில் எல்லா இடங்களிலும் ஷிர்க் பரவிவிட்டது. முன்னெல்லாம் தௌஹீதினுடைய பிரச்சாரம், இணையதளத்தை புரட்டினாலே அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், தர்காக்களுக்கு செல்லக்கூடாது, கந்தூரிகளை முற்று முழுவதும் ஒழிக்க வேண்டும், சிலை வணக்கம் முழுவதுமாக தவறு என்று போதனை செய்து கொண்டிருந்த இணையதளங்களில் எமக்கு எதிராக போட்டி போட ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய ஆலிம்கள் பேசக்கூடிய வீடியோக்கள் ஒரு புறம் வருகிறது, அதனை தவறு என்று சுட்டிக்காட்டி தரீகாவினுடைய குழப்பத்தை உருவாக்கக்கூடிய குழப்பவாதிகள் இஸ்லாத்தினுடைய பெயரால் தலப்பாக்களை கட்டிக்கொண்டு ஜுப்பாக்களை அணிந்து கொண்டு சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய சீரகெடுக்க வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், நஅூது பில்லாஹ், அவர்களை உலமாக்கள் என்று சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நன்றாக படித்திருக்கிறார்களாம், ஆலிம்களாம். அவர்களுடைய மாணவர்கள் வருகிறார்கள், வரிசையில் காலில் விழுந்துவிட்டு செல்லுகிறார்கள். நஅூது பில்லாஹி மின்ஹா, நஅூது பில்லாஹி மின்ஹா. பெண்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள், அவர்களுடைய கையை தொட்டு மோதுகிறார்கள். எதற்கு? அவர்களுக்கு அபிவிருத்தி கிடைக்குமா? அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்குமா? நீங்களும் நான் வாழக்கூடிய நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த சமூகம் அதனை எல்லாம் நம்பி தூக்கி பிடிக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் யார் அடிப்படை காரணமாக இருப்பது? இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய தௌஹீத் பேசக்கூடிய உலமாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு கருத்து முரண்பாடுகள். இணையதளத்தை எடுத்தால் ஒரே பிரச்சனை, இந்த ஹதீஸ் சரியா, அந்த ஹதீஸ் சரியா, இந்த அகீதாவினுடைய விடயத்தில் இல்லை. மார்க்கத்தில் கருத்து முரண்பாடுகளை பேசி 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 சண்டை போட்டு பிரிந்து கொண்டே செல்லுகிறார்கள். சமூகம் தத்தளிக்கிறது. எதனை பின்பற்றுவது, எதனை கையில் எடுத்தால் நாங்கள் சுமணத்திற்கு செல்வோம் என்று தெரியாத ஒரு அவல நிலையில் என்னுடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு ஆலிம்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அல்லாஹ்வினுடைய தூதரை அனுப்பி, நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ரப்பக்குமுல்லாஹ், நான் தான் உங்களுடைய இறைவன் என்று உங்களுடைய சமூகத்திற்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டானோ, எந்த அல்லாஹ் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நபியே இந்த உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைக்கவில்லை, இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக அன்றி நான் அவர்களை படைக்கவே இல்லை என்று அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் எவ்வளவு சஹாபாக்களை மக்காவை வெற்றி கொண்ட பிறகு ஒவ்வொரு நாட்டிற்கும் சஹாபாக்களை அனுப்பினார்களே, அனுப்பும் பொழுது என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்? அல்லாஹ்வினுடைய தூதர் ஆரம்பமாக சொன்னது இதைத்தான், முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் செல்லுங்கள் இந்த நாட்டை நோக்கி, அஹ்லுல் கிதாப், வேதக்கார சமூகத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். முதலில் நீங்கள் அவர்களிடத்தில் சென்றவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுக்கு அதாஉஹும், அவர்கள் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டால், கேட்டுவிட்டால் கிடையாது, ஒப்புக்கொண்டால் கிடையாது,
தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்புகளையும் வணங்க மாட்டோம். எங்களினுடைய தேவைகள் அனைத்தையும் எனது ரப்ப அல்லாஹ்விடத்தில் நான் கேட்போம். இந்த உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய ஆட்சியும் அதிகாரமும் வந்தால் என்னுடைய ரப்ப அல்லாஹ்வினுடைய குர்ஆனின் ஆட்சி தான் இந்த உலகத்தில் உயர்வான ஆட்சி என்பதை நிலைநாட்ட சொன்னார்கள். முதலில் வெறுமனை கற்றுக் கொடுக்க சொல்லவில்லை, மக்களை அந்த பாதையில் வழிநடத்த சொன்னார்கள். முழுமையாக அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த கலிமாவிற்கு, அந்த ஆற்றலுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் நீங்கள் தொழுகை அந்த சமூகத்தில் ஏவுங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய சமூகம் அல்லாஹ் அக்பர் மிக மோசமான பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தர்காக்களினுடைய ஊர்வலங்களும் கந்தூரிகளும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. முன்னெல்லாம் எதிர்ப்பதற்கு நிறைய கூட்டம் இருந்தது. இப்பொழுது நாம் எல்லாம் பிரிந்து நிற்கிறோம், தனித்தனியாக நிற்கிறோம். குடியிருந்தும் அந்த குடியை தூக்கி பிடிக்க தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்னவென்று எனக்கு தெளிவாக தெரிந்த பிறகும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என்னவென்று எனக்கு தெளிவாக தெரிந்த பிறகும் ஏன் என்னுடைய சமூகத்திற்கு இப்படிப்பட்ட அவலநிலை? ஏன் சவுதியினுடைய அரசாங்கம் இந்த அளவிற்கு மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது? நஅஊது பில்லாஹி மின்ஹா. நீங்களும் நானும் அதே நூற்றாண்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நூற்றாண்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சவுதி அரசாங்கம் உணவுகளையும் ஆயுதங்களையும் தயார் செய்து வாகனங்களில் அனுப்புகிறார்கள் இஸ்ரேலுக்கு. நஅஊது பில்லாஹி மின்ஹா, நஅஊது பில்லாஹி மின்ஹா. எனது தூதர் அல்லாஹ்வினுடைய தூதர் வாழ்ந்த பூமியில், அல்லாஹ்வை நிலைநாட்டுவதற்காக இரத்தங்கள் ஓட்டப்பட்ட பூமியில், கொலைகளும் கொள்ளைகளும் இரத்தங்களை கொடுத்து சஹாபாக்கள் கட்டி எழுப்பிய மார்க்கத்தை சாதாரணமாக சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய மதிப்பையும் கண்ணியத்தையும் நீங்களும் நான் இழந்து கொண்டே இருக்கிறோமே. என்ன காரணம்? தௌஹீத் தௌஹீத் என்ற ஆரம்ப காலத்தில் செய்த அந்த பிரச்சாரம் இன்றைய காலங்களில் குறைந்து கொண்டே வருகிறது. என்ன காரணம்? என்னுடைய சமூகம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு உண்டான இறங்கி வேலை செய்வதை குறைத்து விட்டார்கள். வெறும் பேசும் வாய்களாக மட்டும், கத்தும் சத்தங்களாக மட்டும், ஆடியோக்களும் வீடியோக்களும் ஃபேஸ்புக் போராளிகளாக நீங்களும் நான் மாறிவிட்டோம். இதனை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். முன்னெல்லாம் ஊராக சென்றோம், தெரு தெருவாக சென்றோம், ஒவ்வொரு வாலிபனையும் அழைத்தோம், பிடித்தோம். நல்லது செய்தால் மார்க்கத்தின் பக்கம் அழைத்து வந்தோம். தீயது செய்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த உலகத்தில் உனக்கு ஏற்படும், நீ முஸ்லிம் என்று வாழ்ந்து கொண்டு நீ தீமையை செய்தால் என்பதை இந்த சமூகம் சுட்டி காட்டியது. அன்று வாழ்ந்த இளைஞர்களை போன்ற என்று என்னுடைய சமூகம் இல்லையே. என்ன காரணம்? நீங்கள் இளைஞர்களாக இருக்கும் போது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்கு கொடுத்த முக்கியத்துவமும் கண்ணியமும் இன்று நீங்கள் வளர்ந்த பிறகு ஏன் உங்களுடைய குழந்தைகளை அந்த பாதையில் வழிநடத்துவதற்கு தயக்கப்படுகிறீர்கள், பயப்படுகிறீர்கள் என்று தெரியவில்லை. காரணம், இந்த உலகத்தினுடைய நேசம், இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் உயர்வான நிலை அடைய வேண்டும், நல்ல செல்வாக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும், நல்ல மனைவியை திருமணம் முடிக்க வேண்டும், நல்ல வீடு வாசலை கட்டி நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் அல்லாஹ்வையும் ரசூலையும் தூக்கி பிடிப்பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக மாறிவிட்டது. பயப்படுகிறேன். நான் சமூகத்திற்காக நின்று குரல் கொடுத்து தடுக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் தடுத்து ஒரு கால் என்னுடைய உயிருக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ, என்னுடைய குடும்பம் தாயை தந்தையை இழந்து வீதியில் நின்று விடுமோ என்று பயப்படுகிறேன். அப்படி பயப்பட்டு இருந்தால் இன்றைய தினம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முழுமையாக எம்மால் பின்பற்றக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குமா? சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்த சமூகத்தில் நான் கற்றுக்கொள்ளுவேன், இந்த சமூகத்தில் நான் அதனை நிலைநிறுத்துவேன். இல்லை என்று சொன்னால் அதற்காக எங்களினுடைய உயிரை கொடுத்தாவது நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்ற இந்த கொள்கை அவர்களிடத்தில் இருந்தது. நாங்கள் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம், படிக்கிறோம். நான், என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு மட்டும் நான் அதனை சொல்லி அவர்களை மட்டும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி ஒரு முடிவுகளாக சமூகத்திற்கு முன்னால் வந்து பேசுகிறேன். 102 நபர்கள் சமூகத்திற்கு முன்னால் பேசுகிறார்கள். மீதம் இருப்பவர்கள் எல்லாம் பேசினால் போதுமா? சமூகத்தில் கத்தி கத்தி கூச்சலிட்டால் போதுமா? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கூடாரத்தை உருவாக்குவதற்கு சஹாபாக்களுக்கு பட்ட கஷ்டம் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. பல வருடங்கள் ஓடினார்கள், பல யுத்தங்களை சந்தித்தார்கள். மகனும் தகப்பனும் அடித்துக் கொண்டார்கள். நான் தான் யுத்தத்திற்கு செல்லுவேன், என்னுடைய உயிரை கொடுத்துதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நிலைநாட்டப்பட வேண்டும். பேசும் பொழுது வரக்கூடிய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இந்த ஜும்மா முடித்து விட்டால் என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் சென்று விடுகிறது. என்ன காரணம்?
என்ன காரணம்? இந்த சமூகத்தில் நீங்களும் நானும் பயந்த ஒரு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களாக இருந்து கொண்டு பயந்து வாழ்வதுதான். நீங்களும் நானும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக எந்த இடத்தில் என்று குரல் கொடுத்து மரணித்தாலும் நேரடியாக சுவனத்தில் பறக்கக்கூடிய பறவைகளாக மாறப்போகிறோம். கபரினுடைய வாழ்க்கையினுடைய நெருக்கடி கிடையாது. நாளை மறுமையில் மஹ்ஷரில் என்று அல்லாஹ்விடத்தில் கை கட்டி அல்லாஹ் நேரடியாக சுவனத்தை தருகிறான். அந்த இரத்த காயத்தோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும். கஃபன் கிடையாது, குளிப்பாட்டல் கிடையாது. நேரடியாக அல்லாஹ் தஆலா சுவனத்தை தருவேன் என்ற ஆஃபரை என்னுடைய கரத்தில் கொடுத்த பிறகும் அதற்கு ஏன் தயங்குகிறோம்? நீங்கள் எல்லாம் ஏன் சமூகத்திற்கு முன்னால் என்று லா இலாஹ இல்லல்லாஹ்வை தவிர வேறு எந்த கொள்கையும் இந்த உலகத்தில் கிடையாது, அல்லாஹ்வை வணங்குவது மட்டும்தான் சத்தியம், அது மட்டும்தான் உண்மை என்பதை ஏன் இந்த சமூகம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தினுடைய நேசம், இந்த உலகத்தில் நான் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் உலகம் உலகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே. ஒரு நாள் நான் மரணிக்க போகிறேன். மரணித்த பிறகு என்னுடைய கபருக்கு வருவது எதுவாக இருக்க முடியும்? நான் குழந்தைகளை அல்லாஹ்விற்காக வளர்த்திருந்தால் துஆ செய்வார்கள். உயர்வான பள்ளிக்கூடங்களில் படிக்க வைத்தால் கிடையாது. என்னுடைய குழந்தைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை முழு விவரத்தோடு கற்றுக் கொடுத்தால் என்னுடைய குழந்தை துஆ செய்யும். ஆங்கில மொழியை சரளமாக பேசுவதில் கிடையாது. என்னுடைய குழந்தை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்று சமூகத்திற்கு சொல்லி என்னுடைய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய குழந்தையாக இருந்தால் அதில் என்னுடைய குழந்தை என்னுடைய கபருக்கு துஆ செய்யும். அதனால் நானும் என்னுடைய குடும்பமும் சுவனத்தை அடைவோம். இந்த உலகத்தில் லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிப்பதில் கிடையாது. ஏன் இதனை நாங்கள் உணர்வது கிடையாது? அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். பலமுறை இந்த ஹதீஸை நான் சொல்லி இருக்கிறேன், மீண்டும் ஞாபகம் ஊட்டுகிறேன். அல்லாஹ்விடத்தில் நபி மூசா கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய ரப்ப அல்லாஹ்வே, அல்லிம்னி ஷைஅன் அத்குருக வ அதுவுக. யா அல்லாஹ், எனக்கு ஒன்றை கற்றுத்தாயா அல்லாஹ். அத்குருக வ அதுவுக, உன்னை நான் அதனை கொண்டு அழைக்க வேண்டும், அதனை கொண்டு நான் உன்னை ஞாபகம் ஊட்ட வேண்டும். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உன்னை அழைப்பதற்கும் எனக்கு ஒரு வாசகத்தை கற்றுத்தாயா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாக அல்லாஹ் மூசா நபிக்கு கற்றுக் கொடுத்தான். மூசா நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், குல்லு இபாதிக யகூலுன ஹாதா, எல்லா அடியார்களும் இதைத்தானே அல்லாஹ் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்னவென்று தெரியுமா மூசாவே உங்களுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் வெறுமனே வார்த்தை கிடையாது மூசா. மூசாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் வெறுமனே சொல் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் வெறும் அரபி மொழி வார்த்தை கிடையாது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு தராசில் வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் ஒரு தராசில் வைத்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களையும் ஒரு தராசில் வைத்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் ஒரே தராசில், மனிதர்கள், கட்டிடங்கள், வாகனங்கள், இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகளை அதே தராசில் வைத்து, இந்த உலகம் முழுவதையுமே ஒரு தராசில் வைத்து, வானம், பூமி, பூமியை தாண்டி இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள், கேலக்சி, யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த ஒட்டுமொத்தம் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை தாண்டி, இந்த உலகத்தை தாண்டி எதுவெல்லாம் இருக்குமோ அது அனைத்தையும் ஒரு தராசில் வைத்து, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை இன்னொரு தராசில் வைத்தால், மாலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ், அவை அனைத்தையும் விடவும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை கடந்துவிடும். அந்த வார்த்தையினுடைய மதிப்பு அதுதான், அந்த வார்த்தையினுடைய கண்ணியம் அதுதான். என்னுடைய ரப்பு அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கால் என்னுடைய தந்தைக்கு பிடிக்காத ஒரு செயலை என்னுடன் உடன் பிறந்த தம்பி செய்தால் நான் கோபப்படுகிறேன். என்னுடைய பாப்பாக்கு பிடிக்காததை செய்யாத சொல்லுகிறேன் நீங்களும் நானும். என்னுடைய தாய்க்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டால் என்னுடைய சகோதரிகள் வந்து சொல்லுவார்கள், தாய்க்கு பிடிக்காத செய்யாத என்பதாக தடுக்கிறோம். எனது ரப்பு அல்லாஹ், என்னை உருவாக்கியவன், இந்த உலகத்தை படைத்தவன், அண்ட சராசரத்தினுடைய அதிபதி, நாளைக்கு மறுமை நான் என்னுடைய அரசன், நன்மையையும் பாவத்தையும் கண்ணுக்கு முன்னால் காட்ட தயாராக இருக்கிறவன், மலக்குமார்களினுடைய எஜமான், நாளைக்கு மறுமையினுடைய அரசன். எனது ரப்பு அல்லாஹ்விற்கு புறம்பான காரியங்கள், தர்காக்கள், கந்தூரினுடைய விழாக்கள், நாளுக்கு நாள் கோயில் கட்டக்கூடிய வீதம் இந்த சமூகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏன் மாற்று மத சகோதரர்களுக்கு நாம் தாவா செய்வது கிடையாது?
நிலைமையில் இருக்கும்போது எப்படி அல்லாஹ்வை என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும்? எனது சமூகத்தினுடைய அவல நிலை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவம் நடந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் இணை வைக்கக்கூடிய பாவத்தை நீங்களும் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம், மசூரா போடுகிறோம். முழுமையாக அதனை இன்னும் தடுக்கவில்லை. அடுத்த கட்டமாக என்ன செய்வது? அடுத்த கட்டம் என்ன செய்தால் இது முழுவதுமாக நிற்கும் என்ற திட்டத்தை ஏன் போடுவது கிடையாது? அல்லாஹ்வை பெயராக வைத்து அல்லாஹ்வை வணங்க வேண்டிய இந்த பூமியில், அல்லாஹ்வை மட்டும் நிலைநாட்ட வேண்டிய இந்த பூமியில் வேறு அவுலியாக்கள் இடத்தில் கரம் ஏந்துகிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹ். அல்லாஹ் என்னையும் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய இந்த உம்மத்தையும் காப்பாற்ற வேண்டும். தயவு செய்து தௌஹீத் என்று பேசிக் கொண்டிருந்தால் போதாது. இனிமேலாவது இந்த சமூகத்திற்கு முழு மூச்சோடு லா இலாஹ இல்லல்லாஹ்வை முழுமையாக எனது ரப்ப அல்லாஹ்வை உலகம் முழுவதும் பேச வேண்டும். எனது ரப்ப அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய சமூகத்திற்கு மத்தியில் அல்லாஹ்வை எடுத்து சென்று நீங்கள் நானும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்டுவதற்கு முக்கிய காரணமாக வாழ்ந்து அதே நிலையில் வர்ணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் தந்தருளும். Alhamdulillah rabbil alamin, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in faman tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Amma ba'd. என் அன்பின் ஈமானி உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நான் இன்று பேசிய இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையினுடைய முழு விளக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை மட்டும்தான். இன்னும் பல நாட்களுக்கு இந்த பாடத்தை பேசலாம். அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் ஏன் எங்களை இந்த உலகத்தில் படைத்தான்? அல்லாஹ்வினுடைய வல்லமை என்ன? அல்லாஹ்வினுடைய ஆற்றல் என்ன? நாளைக்கு மறுமையினுடைய நாளில் பாவிகளை அல்லாஹ் தஆலா எப்படி பிடிப்பான்? அந்த சக்கராத்தினுடைய தருவாயில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சித்திரவதைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நீங்களும் நான் உளப்பூர்வமாக படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் கல்வி இல்லாததன் காரணம்தான் இந்த சமூகத்திற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பேசுவதற்கு ஆலிம்கள் குறைந்து விட்டார்கள். அது தௌஹீது பேசக்கூடிய ஆலிம்களையும் தான் நான் சொல்லுகிறேன். சலஃப மன்ஹஜ் என்று தூக்கி பிடித்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களையும் தான் நான் சொல்லுகிறேன். சண்டை போடக்கூடிய கூட்டமாக மாறிவிட்டோம். அவன் அல்லாஹ்வினுடைய தூதரை திட்டுகிறான், சஹாபாக்களை பேசுகிறான், லா இலாஹ இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. இதையெல்லாம் எதிர்த்து பேசுகிறோமே, என்னுடைய சமூகத்தை அதற்காக ஏன் தயார் செய்யவில்லை? இந்த தமிழகத்தில் எவ்வளவு பெரிய மாநிலம், தௌஹீதினுடைய பிறப்பிடம் என்று பேசக்கூடிய அளவிற்கு இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததா இல்லையா? இப்பொழுது ஏன் குறைந்து விட்டது? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஆண் வாலிபர்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த தமிழகத்தில் எத்தனை மதரசாக்கள் இருக்கிறது? எத்தனை மதரசாக்கள் இருக்கிறது? இருக்கக்கூடிய ஆலிம்கள் எல்லோருக்கும் அழைப்பேசுகிற அழைப்பு மதரசாக்கு உஸ்தாதுமார்கள் கேட்டால் 1000 கேள்விகளை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மதரசாவிற்கு வருகிறோம், மாணவர்களை உருவாக்குகிறோம் என்று எந்த ஆலிம்களும் தயாராக இல்லையே. காரணம் என்ன? என் சமூகத்தினுடைய அவலநிலை, என் சமூகத்தினுடைய அவலநிலை. வாலிபர்களும் இளைஞர்களும் முன்னெல்லாம் அல்லாஹ்விற்காக கூட்டம் கூட்டமாக சேர்ந்த கூட்டம் இன்று சிதறடிக்கப்பட்டு ஈசல்களை போன்று சிதறி கிடக்கிறோமே. ஒரு இடத்தில் வெளிச்சம் வந்தால் கூட்டம் கூட்டமாக செல்கிறோம். அந்த வெளிச்சம் சென்ற பிறகு அப்படியே அடங்கி மாறிவிடுகிறோமே. வெறும் வெளிச்சத்தை பார்த்து பயணிக்கக்கூடிய ஈசல்களாக இல்லாமல் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வேகமாக பாயும் அம்புகளாக நீங்களும் நானும் எப்பொழுது மாறப்போகிறோம்? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய ஆண் வாலிபர்களை உருவாக்க வேண்டும். இந்த உலகம் என்று வாழ்கிறோமே, அந்த சக்கராத்தினுடைய தருவாயில் அல்லாஹ் உணர்த்தி விடுவான், அடியானே, இது உனக்கான இடம் கிடையாது, இது உனக்கான இடம் கிடையாது. நான் எதையெல்லாம் இந்த உலகத்திற்காக அதிகமாக செய்தேனோ சக்கராத்தினுடைய வேதனைகள் நான் உணர்ந்து கொள்ளுவேன். அந்த கபரில் வைக்கப்பட்டு என் மீது மண் போடப்பட்ட பிறகு நான் உணர்ந்து கொள்ளுவேன், இந்த உலகம் அவ்வளவுதான் என்பதாக. கபர் என்னை விட்டுவிடுமா? கபர் என்னை நெருக்காமல் விட்டுவிடுமா? இந்த உலகத்தில் ஆக சிறந்த சஹாபாக்கள் ஒருவர்
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரே மூச்சில் 10 சஹாபாக்களை சுவனவாசி என்று சொல்லும்போது சொன்னார்கள், சஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னah இஅ்தஸல் அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத் இப்னு முஆத். அல்லாஹ்வினுடைய அரிசி சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒரு இடம் நடுங்கினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், தத்தனஸ்ஸலு ஸமா, வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆத் அவர்களினுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். சுவனத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களினுடைய மரணத்திற்காக ஒட்டுமொத்த வானமும் திருவிழாவாக காத்துக் கொண்டிருந்தது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் இறுதியாக அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த காயம் எனக்கு ஆற வேண்டும். எப்பொழுது தெரியுமா? ஒரு கால் மீண்டும் குறைஷிகள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்கள் என்று சொன்னாலே, அல்லாஹ் என்னுடைய உயிரை இந்த உலகத்தில் வாழ வைத்து விடு அல்லாஹ். இல்லை, இதற்கு பிறகு குறைஷிகள் தலை ஓங்க மாட்டார்கள், இந்த இஸ்லாம் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கு போரை எடுத்து செல்லும் என்று சொன்னாலே, அல்லாஹ் என்னுடைய உயிரை மாய்க்க வைத்து விடு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா நபி அல்லாஹ், இதற்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வினுடைய தூதர் தலையை பணிந்தவராக வைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது சஅத் இப்னு முஆத் அவர்கள் எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனா வாசிகளினுடைய வார்த்தைக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மதீனாவினுடைய தலைவராக நான் பேசுகிறேன். யா ரசூலல்லாஹ், இந்த முள்வெளிகளின் பக்கம் எங்களினுடைய குதிரைகளை ஓட்டச் சொன்னால் ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டோம். யா ரசூலல்லாஹ், இந்த பாலைவன கடலில் குதிரையை ஓட்டுங்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டோம். நீங்கள் காட்டக்கூடிய பாதையில் ஒட்டுமொத்த மதீனத்து அன்சாரிகளும் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பின்னால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்டுவதற்காக ஏன் எதற்கு என்று கேட்டாமல் சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம் என்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக கூட்டம் கூட்டமாக வருவோம். யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர் அந்த சஹாபி. அந்த சஹாபி மரணித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தத்தி தத்தி நடக்கிறார்கள், நடக்க இயலாமல் நடக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக ஏன் யா ரசூலல்லாஹ் நடப்பதற்கு கஷ்டப்படுகிறீர்கள், தத்தி தத்தி நடக்கிறீர்கள்? சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வானத்திலிருந்து 70,000 மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக முன்னாலும் பின்னாலும் நடந்து செல்கிறார்கள். அதனால் தான் கூட்ட நெரிசலை காரணமாக நான் தத்தி தத்தி நடக்கிறேன் என்று சொன்னார்கள். கபரில் இறங்கி அந்த சஹாபியின் உடலை வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கத்தினார்கள். இன்னும் சில மணி துளிகளில் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அந்த ஜனாசாவை முழுமையாக அடக்கம் செய்து விட்டு வரும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வடமைக்கு மாற்றமாக கபரில் நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதரை கபர் நெருக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சஅத் இப்னு முஆதை நெருக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கபர் இந்த சஅத் இப்னு முஆதையும் விடவில்லை. சஅத் இப்னு முஆதை கபரில் வைத்தவுடன் கபர் நெருக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன். பிறகு வந்தவர் சஅத் என்று தெரிந்த பிறகு அந்த கபர் நெருக்கத்தை குறைத்து விட்டது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். இந்த உலகத்தில் சுவனத்திற்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வினுடைய அரசு நடுங்கியது. வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்கினார்கள். வாழும் காலத்திலேயே சுவனவாசி என்று பட்டம் பெற்ற அந்த சஹாபி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காகவே தன்னுடைய யுத்த களத்தில் 6 வருடங்களை அர்ப்பணித்த அந்த சஹாபியினுடைய மரண நேரமே அந்த கபர் ஒரு கணம் நெருக்க ஆரம்பித்தது என்று சொன்னால் உலகத்தினுடைய நோக்கத்திற்காக மட்டுமே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களது கபரை நாங்கள் கேள்வியாக வைத்து இதற்கு பிறகு எங்களினுடைய வாழ்க்கை கபரை விசாலமாக்கி சுவனத்தில் பறக்கக்கூடிய ஷஹீதினுடைய பறவைகளாக வல்லவன் ரஹ்மான் எம் அனைவரையும் ஆக்கி வரல வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வஸ்தக்ஃபிருஹு அன்னி வ அன்கும் இன்னஹு